எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. மலரிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்கள். வான்மறை தந்த வள்ளுவ பெருந்தையுடைய துறவியலிலே பொருட்பாலிலே துறவியலிலே அரசியல் என்ற பிரிவின் கீழ் நாம் பல்வேறு அதிகாரங்களை பார்த்து வந்தோம். ஏற்கனவே நான் சொன்னதுதான், வள்ளுவர் உடைய படிக்கட்டில் துறவியலிலே அரசியல் என்ற பொருட்பாலிலே அரசியல் என்ற தலைப்பிலே முதலாவதாக இறைமாட்சியை கொடுத்தார். இறைவனுக்கு சமமாக ஆள்பவரை வைத்தார். அடுத்தது அவர் கல்வியில் எப்படி இருக்க வேண்டும், கல்வியினுடைய அவசியத்தை சொன்னார். அடுத்தது கல்லாமையினால் ஏற்படும் தீமைகளை சொன்னார். பின்பு அவருக்கு கல்வி மாத்திரம் போதாது, கேள்வி ஞானமும் வேண்டும். பல விஷயங்களை கேட்டு அறிந்து உணர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னார். அடுத்தது அறிவுடைமையை சொன்னார். அறிவுடைமையை சொன்னதுக்கு அப்புறம் குற்றங்கடிதல், மன்னவன் என்பவன் குற்றங்களை கடிய வேண்டும், குற்றங்களை களைய வேண்டும், ஆள்பவர்கள் குற்றங்களை கடிதல் வேண்டும். அதே போன்று தன்னுடைய குற்றத்தை அடுத்தவர் கடியும் போது அதை ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சொன்னார். அடுத்ததாக பெரியாரை துணை கோடல் என்று பெரியவர்களை துணை கொண்டால் எப்படி வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை சொன்னார். இது பூரா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிக்கட்டுக்கள். அடுத்ததாக சொன்னார் சிற்றினம் சேராமை. எப்படி நல்லவர்களை அணுகி அவர்களிடம் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன வள்ளுவ பெருந்தகை யாரிடம் சேரக்கூடாது என்பதையும் சொல்கிறார். சிற்றினம் சேராமை. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்துவிடும். பெரியோர் சிற்றினத்தை காணின் அஞ்சி ஒதுங்குவார்கள். சிறியாரோ அதுவே சுற்றமாக கருதி தம்முடன் சேர்த்து கொள்வார்கள். நிலத்து இயல்பான் நீர் திரிந்து அற்றதாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பு ஆகும் அறிவு. நிலத்தின் தன்மையால் அதில் சேர்ந்த நீரின் தன்மை மாறுபடும். அவ்வாறே மாந்தர்க்கு அவரவர் சேர்ந்த இனத்தின் தன்மைப்படியே அறிவும் ஆகும். மனத்தான் ஆம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தான் ஆம் இன்னான் எனப்படும் சொல். மாந்தர்க்கு உணர்ச்சி என்பது மனத்தின் தன்மையால் உண்டாகும். இவன் இன்னவன் எனப்படும் சொல்வது அவனவன் சேர்ந்த இனத்தாலே உண்டாகும். மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளது ஆகும் அறிவு. ஒருவன் மனத்தில் உள்ளது போல காட்டினாலும் அவனுக்கு சேர்ந்த இனத்தை ஒட்டியதாகவே அறிவு உண்டாகும். மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை தூவா வரும். மனம் தூய்மையாதலும் செய்யும் தொழில் தூய்மையாதலும் ஆகிய இரண்டும் தான் சேர்ந்த இனத்தின் தூய்மையின் ஒட்டியே வரும். மனத்தூயவர்க்கு எச்சம் நன்று ஆகும், இனத்தூயவர்க்கு இல்லை அன்று ஆகாவினை. மனத்திலே தூய்மை உடையவர்களுக்கு எஞ்சி நிற்பதுதான் புகழ் முதலியவை ஆன்றாக ஆகும். சேர்ந்த இனம் தூய்மையானவர்க்கு நன்மையாகாத செயல் யாதுமில்லை. மனநலம் மண் உயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். மனத்தின் நல்ல நிலையே மண்ணுயிர்க்கு ஆக்கம் தரும். இனத்தின் நல்ல துணையோ எல்லா வகையான புகழையும் ஒருவனுக்கு தருவதாகும். மனநலம் நன்கு உடையார் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து. சான்றோர் மனநலத்தினை நல்லபடியே உடையவரானாலும்
அவருக்கு சேர்ந்திருக்கும் இனத்தது நலமே எல்லாம் புகழையும் தரும். மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றாகும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து. மனத்தின் செம்மையாலே மறுமை இன்பம் உண்டாகும். மற்ற அந்த மறுமையும் சேர்ந்து இனத்தின் செம்மையாகும். நல்ல பாதுகாப்புடன் இருக்கும். நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை, தீயினத்தின் அல்லற் படுப்பதும் இல். நல்ல இனத்தை காட்டிலும் துணையானது உலகத்தில் யாதுமில்லை, தீய இனத்தை விட அல்லல் படுத்துவதும் உலகத்தில் யாதுமில்லை. போன அதிகாரத்தில் சொன்னது பெரியாரை துணை கோடல். நல்ல சான்றோர்களையும் நல்ல அறிவுள்ளவர்களையும் நல்ல எண்ணம் உள்ளவர்களையும் நல்ல செயல் உள்ளவர்களையும் துணையாக கொண்டு அரசன் ஆள்பவன் ஆட்சி செய்ய வேண்டும். இது ஒரு வகை அரசியல் தான். அதே போன்று சிற்றினம் சேராமையினர் நம்முடைய தகுதிக்கு ஏற்றதல்லாத இடத்துல சேரக்கூடாது. அவை அதான் சொன்னார், தீயாரை காண்பதும் தீதே, தீமிக்க தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருத்தலும் தீதே. முதல்ல நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. 4 வகையான ஸ்டெப்பு. முதல்ல நல்லவங்களை பார்க்கணும், நல்லாரை காண்பதும் நன்றே. அடுத்தது நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, அவங்க நல்லவங்க நல்ல இவங்களுடைய சொல்கிற கேட்கணும். அடுத்தது நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, நம்ம கேட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடாது, அவரை பற்றிய விஷயங்களை விட சொல்லி மற்றவங்களையும் அவருடைய வழிக்கு கொண்டு வரணும். நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே. அடுத்தது சந்தர்ப்பம் கிடைத்தால் அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே, அவரோட பக்கத்தில் பழகி அவருடைய தொடர்பு வைத்துக் கொள்வது நமக்கு நன்று. அதே மாதிரி திருப்பி போட்டான், தீயாரை காண்பதும் தீதே. ஒரு கெட்ட செயல் நடக்கிறது, ஒருத்தன் கொலை பண்ணுறான், அந்த தீய செயல் தான். அதை காண்பதும் தீதே. நான் பார்த்துட்டேன்னு வச்சுக்குவோம், போலீஸ் ஸ்டேஷன் நம்மளை கூப்பிட்டு சாட்சி கூப்பிடுவான். தீயாரை காண்பதும் தீதே, ஒரு கெட்ட விஷயத்தை நாம் காண்பதும் தீதே. சரி, தீயார் சொல் கேட்பதும் தீதே. சரி, அவன் தான் சொல்கிறானே, அவனோட சேர்ந்து அவன் சொல்கிறத கேட்போன்னு கேட்டால் நமக்கு அதனால் கெடுதல் வரும். தீயார் சொல் அவன் உடனே கேட்குறான்ல, அவன் உன்னை என்ன சொன்னான் அப்படின்னு. தீயார் சொல் கேட்பதும் தீதே. அடுத்தது தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே. நம்ம ஒரு கெட்டவன்னு தெரியுது அல்லது ஒரு கெட்ட செயல் செய்கிறான், அவனை பற்றி பெருமையாக நம்ம சொன்னோன்னா அதனால் நமக்கு கெடுதல் தான் வரும். தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே. அடுத்தது அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே. அவரோட ஒரு பழக்கம் வச்சுட்டோன்னா அது நம்மை கெடுதலில் கொண்டு போய் விட்டுவிடும். இதை ஔவையார் சொன்னால அதை வள்ளுவன் தன்னுடைய வழியில் சொல்கிறார். இனம்ங்கிறது என்னன்னு கேட்டால் வேற யாரையும் குறிப்பிட்ட ஆளை சொல்லலை, அது ஒரு குறிப்பிட்ட இனம், சிற்றினம்ங்கிறார் அவர். சிறிய புத்தியுடைய குணமுடையவர்கள், அதான் சிற்றினம்ங்கிறது. நல்ல இனம்ங்கிறது ஒரு ஆளை குறிப்பிடலை, அவருடைய குணத்தை வச்சு சொல்றார். சிற்றினம் சேராமை. சின்ன வகையான கீழ்த்தனமான எண்ணங்களை கொண்டவர்களிடம், அவன் யாராக இருந்தாலும் சரி, அவர் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த குலமாக இருந்தாலும் சரி, எண்ணத்தால் அவர்கள் உயர்ந்த இனத்தை உடையவர்களாக இருக்கணும். எண்ணத்தால் செயலால். இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் மகாபாரதத்தில் கர்ணனை பற்றி எல்லா காவியங்களும் அவனை உயர்ந்த விதமாக சொல்ற. அவன் பிறந்த அதே பாண்டவர்களுடைய சகோதரன் தான், அதே குந்தி தேவியுடைய வயிற்றில் பிறந்தவன் தான். ஆனால் அவன் சந்தர்ப்பவசத்தால் துரியோதனனுக்கு துணையாயிட்டான். அதுக்கு பல காரணங்கள் இருந்தால் கூட துரியோதனனுடன் நட்பு பாராட்டினான். அதனுடைய விளைவு மகாபாரதத்தில் கர்ணன் மனசுக்கு ஒப்பாத சில செய்கைகள், அவனுடைய குணத்துக்கு ஒப்பாத சில செய்கைகளுக்கு உடன்பட்டான். முதல் இது.
பாஞ்சாலியை துயில் உரிந்தார்கள். கர்ணன் அது மாதிரி கொடூரமான என்னன்னு கொண்டவன் அல்ல. குணத்தால் கர்ணன் நல்லவன் தான், நல்ல ஈகை குணம், பிறப்பும் நல்ல பிறப்பு தான். குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்திருக்கான். அவனுடைய தாயும் நல்லவன், தந்தையும் நல்லவர். சூரிய பகவான் தான் அவருக்கு தகப்பனார் இல்லையா? சூரியனுடைய அனுகிரகத்தால் பிறந்தவன், சூரிய புத்திரன். சூரியன்கிறவன் அறிவுக்கு அதிபதி. அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்ல மதியோகியாகிய மதிநுட்பம் நிறைந்த குந்தி தேவிக்கு மகனாக பிறந்தவன். ஆனால் தான் சிற்றினம் சேர அமைகிறது. அவன் பிறந்து அவனை கதை தெரியும் நமக்கு. தண்ணியில் விட்டால் ஒரு தேர்ப்பாகன் தேரோட்டி எடுத்து வளர்க்குறான். தேரோட்டி மகனாக வளர்ந்து வருகிறான். ஆனால் இயற்கையான அவனுடைய குணமானது சூரிய பகவானுக்கு சூரியன் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் வாரி வழங்குபவன். அழகாக கர்ணன் பாடுவான், ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அப்படின்னு சூரியனுக்கு கண்ணதாசன் எழுதியிருப்பார். அப்ப 1000 கரங்கள் நீட்டி இந்த உலகத்தை பூரா வாழ வைக்கக்கூடியவன் சூரிய பகவான். எல்லா பயிரினங்களுக்கும் சூரியன் இல்லாட்டி சூரியன் தான் கிரகங்களே உச்சமான கிரகம். அப்படிப்பட்ட சூரிய பகவானுடைய தயால கோணம் கர்ணனுக்கு இருந்தது. அறத்தின் நாயகன் சூரியன். ஒரு இடத்துல சொல்வார், என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். சூரிய பகவான் எப்படி எலும்பில்லாத புழுக்களை எப்படி தண்டிக்கிறானோ அதே மாதிரி அறக்கடவுளாகிய தர்ம தேவதை அறத்தின் வழி நடக்காதவர்களை தண்டிப்பாள்னு வள்ளுவன் அதே இடத்துல சொல்கிறார். இப்போ சூரியன் அவ்வளோ உயர்வானவன். ஜாதக ரீதியாக சூரியனை உயர்த்தி சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட சூரியனுக்கு குழந்தையாக பிறந்த அவனுடைய அனுகிரகத்தால் குந்தி தேவியும் நல்ல மதிநுட்பம் வாய்ந்தவள். அவளுக்கு குழந்தையாக பிறந்த கர்ணன் சந்தர்ப்பவசத்தால் தேரோட்டி மகனாக வளர்க்கப்பட்டு தன்னுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காதப்ப அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்ட துரியோதனனுடன் சேர்ந்தான். இதுதான் சிற்றினம் சேராமைங்கிறது. சேர்ந்ததுனால அவ 3-4 இடங்கள்ல அதர்மத்துக்கு துணை போனான். முதல் இடம் திரௌபதி துயில் இருந்த இடம். அப்ப அதர்மம் நடக்கிறது என்று நன்றா தெரியும். ஆனால் தன்னுடைய நண்பனாகிய துரியோதனனுடைய செயலை தட்டி கேட்க முடியவில்லை. இரண்டாவது இன்னொரு இடம். பல இடங்கள் வரும். எப்பொழுதெல்லாம் பாண்டவர்களுக்கு கெடுதல் செய்கிறானோ துரியோதனன், அப்பொழுதெல்லாம் கர்ணனும் உடன் இருந்திருக்கிறான். அதான் கிருஷ்ணன் கடைசியில் சொல்லுவான். கர்ணனை கொல்லும் போது, கர்ணனை ஆயுதம் இல்லாமல் இருக்கும்போது கொல்வதற்கு அர்ஜுனன் தயங்குவான். அப்பொழுது கிருஷ்ணன் சொல்லுவான். இன்னொன்று, அபிமன்யுவை நல்ல சுத்த வீரன் என்று தன்னை தம்பட்டம் அடித்து கொண்ட கர்ணன் ஆயுதம் இல்லாமல் இருந்த அபிமன்யுவை எல்லோரும் சேர்ந்து தாக்கும்போது தானும் தாக்கினான். சின்ன குழந்தை அபிமன்யு, பாலகனவன், தீரமாக போரிட்டான். ஆனால் ஆயுதம் இல்லாத நிலையில் அவனை சுற்றி வளைத்து பீஷ்மர்லேருந்து கர்ணர்லேருந்து துரியோதனன் துச்சாதனன் எல்லாரும் சேர்ந்து கொண்டு கர்ணனும் உள்பட தாக்கி கொன்றார்கள். அதுவும் வீரத்துக்கு இழுக்காக அவன் நடந்து கொண்டான். இது மாதிரி பல இடங்கள். துரியோதனன்ட்ட என்னன்னு கேட்டா, அளவுக்கு மீறின கர்வமும் உண்டு, அளவுக்கு மீறின சுய கர்வம் உண்டு. என்ன, அவனுக்கு நான் வீரன்
வீரன் அப்படிம்பா. அதே மாதிரி கர்ணனும் அது மாதிரி தான். அதை பீஷ்மர் அடிக்கடி தட்டி கேட்பார். நீ ரொம்ப உன்னை பற்றி ரொம்ப அதிகமாக எடை போட்டு கொண்டு இருக்கியா, அர்ஜுனனுடைய வில்லாற்றலுக்கு முன்னால் நீ நிற்க முடியாதுன்னு சொல்லுவார். ஆனால் இவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது ஏன்னா துரியோதனனுடைய சேர்க்கையினால அவனுடைய குணமானது மாறிவிட்டது. அதுதான் சொல்றார் வள்ளுவன், அழகா சொல்றார். தண்ணீரானது எப்படி அது சேர்ந்திருக்கும் மண்ணை பொறுத்து மாறுமோ, தண்ணீர் களிமண்ணில் விழுந்ததுன்னா அது செகதி ஆயிடும், கடல்ல விழுந்ததுன்னா அது உப்பு நீர் ஆயிடும், நதியில் ஒரு நல்ல இடத்துல அது சேர்ந்தது என்றால், ஒரு கிணத்துக்குள்ளே போனதுன்னா சுவையான நீர் ஆயிடும். தண்ணீர் ஒரு பாலில் சேர்ந்ததுன்னா அது பாலாகிவிடும். அப்போ தண்ணீர் சேரக்கூடிய இடத்தை பொறுத்து தான் மாறுவது போல சிற்றினம் சேர்பவர்கள், சிறிய குணமுடையவர்கள் அல்லது கீழ்த்தரமான எண்ணம் உள்ளவர்களுடன் சேருபவர்கள் தன்னுடைய நிலையிலும் மாறிவிடுவார்கள். இதுக்கு மகாபாரதத்தில் நிறைய உதாரணம். பீஷ்மர், துரோணர் எல்லாருமே தான் சேர்ந்த இடமானது துரியோதனை யாரை சேர்ந்தான்னா சகுனியை சேர்ந்தான், சகுனியுடன் சேர்ந்தான். அப்போ துரியோதனிடம் இருந்த ஒரு சில நல்ல குணங்கள் கூட அவனை சொல்லும்போது ரோஷக்காரன்னு சொல்லுவார், தன்னைச்சில் தான் உண்ணான்னு சொல்லுவார், அவ்வளோ ரோஷம் உள்ளவன். கர்ணனை பொறுத்தவரை கர்ணன் தன்னுடைய மனைவியோடு பேசி கொண்டிருந்த போது வந்த உடனே இவன் ஒரு அருமையான நிகழ்ச்சி அதில் மகாபாரதத்தில். 2 பேரும் சொக்கட்டாம் விளையாடி கொண்டிருப்பார்கள். பானுமதி கர்ணனை பார்த்து உட்கார்ந்துருப்பா. பின்பக்கத்துலேருந்து கர்ணனுடைய பக்கத்துலேருந்து பின்பக்கத்துலேருந்து துரியோதனன் வருவான். துரியோதனை பார்த்தோன்னே கணவன் வந்திருக்கிறானே என்று எழுந்திருப்பா. கர்ணன் என்ன பண்ணிடுவான்னா, தோத்து போயிட்டாப்ப, தோத்து போனதெல்லாம் பாதி ஆட்டத்தில் எழுந்திருக்கிறாளாக்கும் நினைத்து கொண்டு அவருடைய இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த மேகலைங்கிற ஆபரணத்தை பிடிச்சி இழுப்பான். உட்காரு, தோத்து போயிட்டேன்னு ஓடுறியான்னு. அப்பொழுது அவளுடைய இடுப்பில் இருந்த ஆபரணத்தினுடைய முத்துக்கள் சிதறி ஓடும். எதிர்த்தாப்புல துரியோதனன் இருப்பான். இவன் திரும்பி பார்ப்பா துரியோதனுடைய மனைவி ஆகிய பானுமதியினுடைய இடையிலே இருக்கக்கூடிய அந்த ஆபரணத்தை பிடிச்சி இழுத்துருக்கான். இந்த இடத்துல துரியோதனன் சிறிதளவு கூட தன்னுடைய நண்பனை சந்தேகப்படவில்லை. உதிர்ந்த முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோன்னு கேட்டான். இந்த வார்த்தைக்கே அரை மணி நேரம் அர்த்தம் சொல்லலாம், அவ்வளவு அருமையான காட்டம் இது. அப்போ இதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு இது பண்ணான். இதை தான் பின்னால் கர்ணன் சொல்லுவான், அப்படிப்பட்ட நண்பன் அவன் உயர்வா. அவ்வளவு நல்ல குணமுள்ள துரியோதனன் அவனிடம் இருந்த ஒரு சில கெட்ட குணங்களை அதிகப்படுத்தி சகுனி நல்ல சகோதரர்களை பகைவராக்கினான். இதான் சிற்றினம் சேராமைங்கிறது. பெரியாரை துணை கூடல என்ன சொல்றார் வள்ளுவர், நீ சான்றோர்களையும் அறிவுடையவர்களையும் நல்லவர்களையும் துணை கோடினால் உன்னுடைய நல்ல விஷயங்களை அவர்கள் அபிவிருத்தி பண்ணுவார்கள், உன்னுடைய நல்ல செயல்களை ஊக்குவித்து உன்னை நல்லபடியாக வழி நடத்துவார்கள். அதுக்கு முன்னால் சொல்றார் குற்றம் கடிதல்னு. அந்த பெரியார்கள் என்ன பண்ணுவார்னா, உன்னுடைய குற்றத்தை கடிந்து உன்னை திருத்துவார்கள். அதுக்கு முதல் அதிகாரம். குற்றம் கடிவார்கள், உன்னுடைய நல்ல விஷயங்களை பாராட்டி உன்னை திருத்தி வழி நடத்துவார்கள். ஆனால் சிற்றினம் சேர்ந்தால் உன்னுடைய தவறான எண்ணங்களை தூண்டிவிட்டு, அதாவது எரிகிற நெருப்பில் எண்ணெய் விடுற மாதிரி தூண்டி விட்டு உன்னை மேல் மேலும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்வார்கள். அதுதான் சொல்றார், தண்ணீர் என்பது சுத்தமானது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், மழை நீர் தூய்மையானது.
அந்த மழை நீர் எங்கே விழுகிறதோ அதை பொறுத்து அதனுடைய மதிப்பும் தன்மையும் மாறும். அந்த மழை துளி ஒரு மலையிலே விழுந்தால் அது அருவியாக கீழே வந்து எல்லோருக்கும் பயன் தருகிறது, நதியாக மாறுகிறது. அது ஒரு குளத்திலே விழுந்தால் குளத்து நீராகிறது. ஒரு சேற்றிலே விழுந்தால் அது செகதி ஆகிறது. அது ஒரு வயலிலே விழுந்தால் அது பயிராகிறது. அது ஒரு கடலிலே விழுந்தால், முத்துக்குள் விழுந்தால் அது சிப்பி ஆகிறது. ஆனால் மழை நீர் தூய்மையானது தான். அது சேரும் இடத்தை பொறுத்து அதனுடைய மதிப்பும் அதனுடைய குணநலனும் மாறும். அதனால வள்ளுவன் சொல்றது என்னன்னு கேட்டா, இது அரசியலில் கொண்டு வர்றதுக்கு என்னன்னா, நீ சிற்றினம் சேர்ந்தால் உன்னை அது கீழ்நிலைக்கு கொண்டு சென்று விடும். அதுக்கு தான் அழகாக அந்த உதாரணம் சொல்றார். மனத்தால் ஆம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தால் இந்நாள் எனப்படும் சொல். மாந்தர்க்கு உணர்ச்சி என்பது மனத்தின் தன்மையால் உண்டாகும். உங்களுடைய மனசுல நல்ல எண்ணங்கள் உண்டானா, நல்ல மனசு எப்படி இருக்கோ அதை பொறுத்து உணர்ச்சி உண்டாகும். இவன் இன்னவன் எனப்படும் சொல்லானது அவன் சேர்ந்த இனத்தாலே உண்டாகும். மனத்திலே ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை வைத்து உனக்கு எண்ணங்கள் செயலாகிறதோ, அதே போல் நீ சேர்ந்திருக்கிறவனுடைய இனத்தை வைத்து உன்னுடைய செயல்கள் அங்கீகரிக்கப்படும். டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி. உன்னுடைய நண்பனை சொல், உன் குணத்தை நான் சொல்கிறேன் பார். நண்பன் என்பவன் நல்வழி காட்டுபவனாக இருக்க வேண்டும். அவனுக்கும் நண்பன் தான், எல்லாருமே நண்பன் தான். ஒரு குடிகாரனுக்கு இன்னொரு குடிகாரன் நண்பனாக இருப்பான், ஆனால் அவனால் உதவி ஏற்படாது, கெடுதல் தான் ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு அறிஞனுக்கை நண்பனாக்கி கொண்டால் உனக்கு நல்ல விஷயங்களை சொல்வார்கள், உன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார்கள், உன்னுடைய தவறை சுட்டி காட்டுவார்கள், உன்னிடம் இருக்கக்கூடிய அறிவை விருத்தி செய்வார்கள். அதனால் மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். மனத்தின் நல்ல நிலையே மண்ணுயிர்க்கு ஆக்கம் தரும். இனத்தின் நல்ல துணையோ எல்லா வகையான புகழையும் ஒருவனுக்கு கொடுத்து விடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். நம்ம அரசியல்னு வந்ததுனால, சந்திரகுப்த மௌரியர் சாதாரணமானதான். சாணக்கியனை துணையாக சேர்த்து கொண்டதால் அவன் பெரிய மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான். சாணக்கியனுடைய சபதம் தெரியும். சாணக்கியன் சபதம் செய்து சாணக்கியனை தன்னுடைய குருவாக, தன்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டதால் சாணக்கியனை துணையாக கொண்டு மௌரிய சாம்ராஜ்யத்தை சந்திரகுப்த மௌரியன் அமைச்சார். சந்திரகுப்த மௌரியன் வீரன், ஆனால் பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி காக்கக்கூடிய அளவுக்கு வீரன் அல்ல. அப்ப சந்திரகுப்த மௌரியனை உருவாக்கியது சாணக்கியன். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா, இன்னைக்கும் பல பேரை இவர் தான் எனக்கு வழிகாட்டினார், இவரால் தான் நான் முன்னுக்கு வந்தேன்னு சொல்லுவார். நாம் சேரக்கூடிய இடம் பெரியாரை துணைக்கோடல் என்பது போல, நல்ல உயர்ந்த மனிதர்களை, நல்ல எண்ணம் கொண்டவர்களை, நல்ல செயலறிவு மிக்கவர்களை, செயல்திறன் உள்ளவர்களை துணை கொண்டால் நமக்கு உயர்வும் புகழும் கிடைக்கும். அதே நேரத்தில் நாம் சேரக்கூடாத இடத்திலே சிற்றினம் சேர்ந்தால் நாம் சிறுமைப்படுவோம். அதான் வள்ளுவர் அழகா பல குறள்களில் விளக்கி இருக்கிறார். மனநலம் நன்கு உடையவர் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து. இதான் இந்த சான்றோர் மனநலத்தினை நல்லபடியே உடையவரானாலும் அவர் தாம் சேர்ந்து இருக்கும் இனத்து நலமே எல்லா புகழையும் தரும். இதுக்கு குரு பரம்பரையில் ஒரு அருமையான கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். மாரநேரி நம்பிகள்னு, அவர் தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர். ஆனால் அவர் ராமானுஜரை சரணடைந்து
அவர் உயர்வு பெற்றார். அவரை ஒரு வைஷ்ணவராகவே கருதி அவருக்கு பெரிய நம்பிகள் அவருக்கு ஏமக்கிரிகையை செய்தார். அதனால் புகழடைந்தார். அவர் சேர்ந்தது அவருடைய குலத்தொழில் விவசாயம் பார்க்கிறது. அதை விட்டுட்டு ராமானுஜரை சரணடைந்து இறைப்பணி செய்தார். இறைப்பணி செய்ததுனால அவர் ஒரு குரு பரம்பரையில் அவர் ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டார். இதுதான். அதே மாதிரி வாலி ஒரு இடத்துல வாலியை வதம் பண்ண உடனே வாலி சொல்லுவான், சுக்ரீவன்ட்ட சொல்லுவான், வாலி நல்ல ஞானம் உள்ளவன், ஆனால் அவன் ராவணனை துணையாக கொண்டான். ராவணனும் அவனும் நண்பர்களானார்கள். ராவணனோட சேர்ந்ததுனால அவனுக்கு சிற்றினம் சேர்ந்ததுனால அவனுக்கு என்ன எண்ணம் உண்டாயிடுச்சுன்னா அவனும் சுக்ரீவனுடைய மனைவியை அபகரித்து கொண்டான். அதனால் தண்டனை பெற்றான். கடைசியில் சாகும்போது சொல்லுவான், ஆவி போகும் வேலை தண்ணில் அறிவு தந்து அருளினாயின்னு ராமனை சொல்லுவான். எனக்கு கடைசி நேரத்தில் எனக்கு அறிவை கொடுத்தாய், உயர்வை கொடுத்தாய்னா. அப்போ சொல்லும்போது சொல்லுவான், நீ ராமனை துணைகொள், ராமனை என்னை அழித்து விட்டான் என்று நினைக்காதே. அங்கதனை கூப்பிட்டு சொல்லுவான், என்னை அழித்து விட்டான் என்று நினைக்காதே, ஆகவே அவனை துணையாக கொள், அவனுடைய சொல் கேள் என்று சொன்னான். அதனால் சிற்றினம் சேர்ந்தால் எப்படிப்பட்ட அறிஞனானாலும் எப்படிப்பட்ட ஞானியானாலும் அவனுக்கு துன்பம் தான் தரும் என்பதை சிற்றினம் சேராமை என்ற அழையிலே இந்த அரசியல் என்ற அதிகாரத்தில், ஏன்னா இது அரசியலில் ரொம்ப முக்கியம். ஏன்னா கூட்டணி சேர்றது, சுக்ரீவன் கூட்டணி நல்ல கூட்டணி, அதனால அவன் வெற்றி பெற்றான். அதனால அரசியலிலே இருப்பவர்கள் அல்லது அரசு பதவியில் இருப்பவர்கள் சேரும் இடமும் சேர்த்து கொள்பவர்களும் நல்லதாக இருக்க வேண்டும். அவர்கள் சேர்க்கை சிற்றினமாக, அதாவது சிற்றினம்னு கீழ்த்தரமான புத்தி உள்ளவர்களாக இருந்தால், என்ன ஜாதி என்ன மதம்னு சொல்லலை, சிற்றினம்னா அதான் இனம். ஒரு இனம்ங்கிறது என்னென்னா நல்ல எண்ணங்கள் நல்ல உயர்வான குணங்கள் உள்ளவர்கள் ஒரு இனம், கீழ்த்தரமான எண்ணங்களும் கீழ்த்தரமான செயல்களும் கொண்டவர்கள் ஒரு இனம், அவர்கள் சிற்றினம். நல்ல எண்ணங்களும் நல்ல இதாகனா யாராக இருந்தாலும் அவர் பெரியாரை துணை கோடல்னு சொன்னார். சான்றோர்கள், நல்ல எண்ணங்கள் உள்ளவர்கள், நல்ல செயல்கள் செய்பவர்கள், நல்ல எண்ணங்கள் உள்ளவர்கள். அதனால் அது சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்திலே வள்ளுவன் காட்டக்கூடியதற்கு பல வகையான உதாரணங்கள் இருந்தாலும் ஒரு சில உதாரணங்களை எனக்கு தெரிந்த உதாரணங்களை காட்டினேன். எனக்கு நிறைவு செய்வேன். ஜானகி காந்த ஸ்மரணை. ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ்க்கு ஜெய், ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளோம், அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழித்தனம் சீறி அல்லாத இறைவான் இதாராய் பறையலோ ரம்பாவாய். இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்சேபம். மற்ற நமக்கு அமங்கள் மாற்றியலோ ரம்பாவாய். செங்கர் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ ரம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.